விசுவா வசு ஆண்டு ஏப்ரல் 14, 2025 பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த விசுவாவசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனதானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய, முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. அதே சமயத்தில் 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது. அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே. வழக்கமா பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பெயர்ச்சி பலன்கள் வருஷம் பார்ப்போம். அது குருவோ, சனியோ, ராகு, கேதுவோ, இதுக்கு தான் பார்ப்போம். ஆனா இந்த ஒரே வருஷத்தில் 4 கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது. எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும், எந்த கிரகம் உங்களை கைவிடும், எந்த கிரகத்திடம் நீங்கள் பெயர்ச்சினால் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விலாவாரியா சொல்ல போறேன். முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்க நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில வரப்போகுது. தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொது பலன்கள். இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே எனக்கு இலவச பொது பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், அது எண் கணித ரீதியான இலவச பொது பலன்கள், அதை பத்தின குறிப்புகள் நான் இறுதியில சொல்றேன். அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிக ராசிக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்ல உங்களை கை தூக்கி விடக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. அதற்காக எல்லா கிரகமே உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணக்கூடிய நிலையில இல்லைன்னாலும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வராங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல 4 கிரகங்கள் எல்லாம் பயிற்சி ஆகுது. ஒரு கிரகம் மட்டுமா பயிற்சி ஆகுது, 4 கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது இதுல 8ஆம் வீட்டு குரு அப்படிங்கிறது சில கால தாமதங்களை கொடுப்பாரு, சில ஏமாற்றங்களை கொடுக்கவே செய்வாரு. ஆனா அது அப்படியே கன்னியூ ஆகுமான்னு கேட்டா கன்னியூ ஆகாது. ஏன்னா ஒரு பக்கம் சனி 5ஆம் வீட்டிற்கு வராரு. இந்த 5ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சனியினால் பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். அது பெரிய தோஷங்களை உண்டு பண்ணாது. அதுவும் செவ்வாய்க்கு பஞ்சம சனி அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற கூடிய இடத்துக்கு ஒரு ஜட்ஜு மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் வரும் பொழுது பெரிய கெடுதல்களை எதுவும் பண்ணிட மாட்டாரு. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாள் செய்து கொண்டிருந்த தவறுகள் எதையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். என்ன சில நேரங்களில் பிள்ளைகள் வழி சரியா படிக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்களை என்ன பண்றது, நல்ல ஸ்கூலுக்கு மாற்றலாமா அல்லது டியூஷன் சேர்க்கலாமா, இது மாதிரியான ஒரு சில முன்னெடுப்புகளை உங்களை எடுக்க வைப்பார். பட் அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் அந்த இடத்துல அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு லைஃப்பை தான் நீங்கள் அமைச்சு தருவீங்க. அந்த வகையிலையும் கெடுதல்கள் எதுவும் கிடையாது. இன்னொரு இடத்துல நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கும்னா 10ஆம் வீட்டு கேதுவினால் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ ஏதேனும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிதளவுக்கு அதை போட்டு நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இதே விருச்சிகத்துக்கு 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவினால் உங்களுக்கு நிறைய அஃபிஷியல் growthங்கிறதும் இருக்கவே போகுது. உங்களுடைய குழப்பங்களால நீங்களே அதை கெடுத்துக்கொள்ளாதீங்க. இப்போ எத்தனையோ பேர் உத்தியோகத்தில் இருப்பீங்க, நம்ம இந்த ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதுனால நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, நம்ம ஒர்க்கை ஹானர் பண்ணுவாங்களா அப்படின்னு தயங்கிக்கிட்டே நீங்கள் கொடுக்காம இருந்தால் தான் உங்களுடைய குரோத்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. ஆனால் ராகு என்ன சொல்கிறாருன்னா, நீ கொடு, நான் உனக்கான ரிவார்டை நான் வாங்கி தரேன், உன்னை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்காரு. இதே உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம பிஸ்னஸை ஸ்ட்ரெச் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம். தைரியமாக செய்யுங்கன்னு ராகு சொல்லும். இல்லை வேண்டாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு கேது சொல்லும். ஸோ நீங்கள் ராகுவின் தன்மையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பிரயாணங்களோட ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும்.
ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமா உங்களுக்கு வந்து ராகு வந்து செயல்பட போகிறார் விருச்சிகத்திற்கு. ஏன்னா ஏற்கனவே பட்டுட்டீங்க. நிறைய பட்டுட்டு தான் வந்து இப்ப நீங்க உள்ளார இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த ஆண்டுக்குள்ளார நீங்க நுழையும் பொழுது, எந்த வருடத்திலும் இல்லாம இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 4 கிரகங்கள் இடம் நகரும் பொழுது, உங்களுக்கு நிறைய வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி நன்மையே செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். உங்களுடைய ராசியின் அதிபதி யாரு? உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய். செவ்வாயின் கடவுள் யாரு? முருகன். முருகனுடைய கால போய் பிடிங்க. நீங்க அது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு அருகில் பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயமாக இருக்கணும். அறுபடை வீடுகள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் பரவி கிடக்கு இல்லையா? நீங்க வந்து நீங்க தென் தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருச்செந்தூர், பழனி இதெல்லாம் இருக்கு. இந்த பக்கம் வந்து சென்னை பகுதியில இருக்கிறவங்களுக்கு வடபழனி இருக்கு, சிறுவாபுரி இருக்கு. அதே மாரி உங்களுக்கு அந்த பக்கம் நாகர்கோவில் சைடுலாம் போனீங்கன்னா, வயலூர் முருகன் கோயில் இருக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து முருகனுடைய ஆலயங்கள் இருக்கு. பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகள் பெருகும். அடுத்த நாளு. இப்ப இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது விசுவாவசு ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்க தெளிவா பார்த்தீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி, கைவிட்டாலும் சரி, வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. இப்ப கிரகங்கள்ங்கிறது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது. அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது. ஆனா ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. ஆனா அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள், குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால், இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு எண் கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன். அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறத ஃபர்தர் கன்சல்டேஷன்ல அது நீங்க விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும். அது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும். உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன். முடியாதவங்களாம் 100 தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க. குழந்தைக்கு இப்போதான் பேர் வச்சிருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்.